நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த பிஎஸ்எஃப் எல்லை பாதுகாப்பு படையிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிரந்தரமான வேலைவாய்ப்பை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 3558 வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலி பணியிடங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் வந்து மேல் அண்டு ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். பட் இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 21,700 ரூபாயிலிருந்து 69,100 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன, உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். பட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட பிஎஸ்எஃப்க்கு அஃபிஷியல் வெப்சைட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கைஸ் நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துவீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட் நோட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் வந்து அப்லோடு வந்து பண்ணிட்டாங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டபிள் ட்ரேட்ஸ்மேன் மேல் அண்ட் ஃபீமேலுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2024 and 2025க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இந்தியன் சிட்டிசன் எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 3558 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேல் கேண்டிடேட்டுக்கு மட்டுமே 3406 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 182 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கான்ஸ்டபிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டபிள் ட்ரேட்ஸ்மேனுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஜாபுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் 21,700 ரூபாயிலேருந்து 69,100 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய விதமான அலவுன்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். முழுக்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்னிவீரெல்லாம் கிடையாது, பர்மனெண்ட்டான ஜாப் தான் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேண்டிடேட் யாரெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்தியன் சிட்டிசனாகவே இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான எலிஜிபிலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய ஏஜ் லிமிட் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது எப்போது அண்ட் உங்களுக்கான அப்ளிகேஷன் விண்டோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்ஷன் டேட் எப்போது அப்படின்றத உங்களுக்கு மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கான ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 இயர் ரிலாக்ஸேஷனும் அண்ட் ஓபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 இயர் ரிலாக்ஸேஷனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரேடை வந்து கண்டிப்பாக வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டபிளில் வந்து பார்த்திங்கன்னா கார்பெண்டர், ப்ளம்பர், பெயிண்டர் அண்ட் ட்ரேட்ஸ்மேன் அண்ட் பம்ப் ஆப்ரேட்டர் அண்டு ஆப்ரேசர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th முடிச்சுட்டு அதாவது மெட்ரிகுலேஷனும் அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2 இயர் கோர்சஸும் இருக்குது, 1 இயர் கோர்சஸும் இருக்குது. நீங்கள் எது வேணாலும் படிச்சிருக்கலாம். 2 இயர் கோர்சஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஐடிஐயில் அதாவது இன்டர்நேஷனல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரேட் வந்து எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அல்லது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயரில் வந்து நான் கம்ப்ளீட் வந்து பண்ணிட்டேன் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஐடிஐலேருந்து நீங்கள் இதில் ஜாயின் வந்து பண்ணிக்கலாம். அண்டு இதே மாதிரி தான் நீங்கள் கார்பெண்டர் இருந்தாலும் சரி, டைலர் இருந்தாலும் சரி, வாட்ச்மேனாக இருந்தாலும் சரி, அண்ட் இப்போ பார்பராக இருந்தாலும் சரி, ஸ்வைப்பராக இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். பட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th முடிச்சிருக்கணும், ட்ரேடுக்கான சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட்
உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்டேஜ் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் பேஸ், செகண்ட் பேஸ் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 5 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 மினிட்ஸ் வந்து உங்களுக்கான இந்த ரன்னிங் டைம் வந்து கொடுத்துருக்காங்க மேல் கேண்டிடேட்டுக்கு. ஃபீமேல் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு 8:30 வரைக்கும் உங்களுக்கான ஃபீமேலுக்கான இது வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு 12 வீக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ட்ரைனிங் என்ன, உங்களுக்கான இது என்ன அப்படின்றத சொல்லிடுவாங்க. இதில் 12 வீக்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட்டாக ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்காக தான் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து உங்களுடைய ப்ரெக்னன்சி வந்து எவ்வளோ இது கிரிட்டிக்கலாக இருக்குது அப்படின்றத பார்த்து அவங்க வந்து எப்போ ஜாயின் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிடுவாங்க. செகண்ட் ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 100 மார்க்கான உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். இதில் நெகட்டிவ் மார்க் வந்து கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இது வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். இதில் ஜென்ரல் நாலேஜ் அவேர்னஸில், அதாவது ஜென்ரல் நாலேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25 கொஷினும், அண்டு நாலேஜ் எம்ரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸில் வந்து 25 கொஷினும், அண்டு அத்லெட்டிக்ஸு ஆப்டிடியூடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனலைசிஸ்ட் ஆப்டிடியூடில் 25 கொஷினும், அண்ட் பேசிக் நாலேஜ் அண்ட் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் வந்து பார்த்திங்கன்னா 25 கொஷினும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டோட்டல் டியூரேஷன் வந்து 2 மணி நேரம் தான் வந்து இருக்கும். அண்டு டோட்டலாக 100 மார்க் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ டிக் பண்ணுறீங்களோ அவ்வளோ மார்க் வந்து ஒவ்வொரு கொஷினுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மார்க்கு அப்படின்ற மாதிரி அடிப்படையில் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இதில் என்ன ட்ரேடுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அது நீங்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண போகிறீங்க. அவங்களாம் சூஸ் பண்ணலாம் கொடுக்க கிடையாது. நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி நீங்கள் எந்த ட்ரேடை வந்து சூஸ் பண்ணணுமோ அந்த ட்ரேடில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். போஸ்ட்டு சாய்ஸ் பண்ணுறது உங்களுடைய சாய்ஸ் தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து அப்ளை வந்து பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ வரைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். 25/7/2025 23/8/2025 அன்றைக்கி ஈவினிங் 11:59 PM வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற சில பேருக்கு வந்து டவுட் வந்து இருக்கும். இதில் நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் 2 நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் டியூட்டிக்காக, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்காகவும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் யாராவது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டபிள் ட்ரேட்ஸ்மேனுக்கான கீழே நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். நீங்கள் 25 ஆகஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து ரெண்டுமே அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம், அண்ட் நார்மல் கோட்டாவில் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த அப்ளை நவ்ன்றதை நீங்கள் கொடுத்த உடனே இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து 3 ஸ்டேஜ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன், செகண்ட் வந்து அட்ரஸ் டீட்டெயில்ஸ், அடுத்தது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கைஸ், இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட்